கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 7:30 இருக்கும். நம்ம வந்து கோழிக்கோடு வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் போயிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ தான் தூங்கி எல்லாம் ஏஞ்சின்னு இருக்காங்க. ஸோ போயிட்டு கீழே இறங்கிட்டு என்னென்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். கோழிக்கோட்டை வந்து இறங்கியாச்சு. நான் இப்போ இங்கேருந்து எப்படி போக போகிறோம்? பல்லு விளக்குல மூஞ்சி கழுவில் என்ன எதுவுமே பண்ணேன் உள்ள சுத்தமாக சரியே இல்லை. ஐயோ நாங்கள் வந்து கோச்சை மட்டும் சும்மா அப்படி பாருங்களேன். போய் போர்டு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இங்கே தண்ணி போல அது பிடிச்சிட்டு கஷ்டமாக பண்ணிவிட்டு இங்கே இது பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த ரெசார்ட் வந்து 2 o'clock தான் இப்போ இன் டைம் நமக்கு. இங்கே எங்கேயாவது சாப்பிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு பிளானு. போயிட்டு இங்கே பஸ் விட்டுருக்கா அப்படி இல்லைன்னா நான் கேள்விப்பட்டுக்கிறேண்ணா பார்க்கலாம். இங்கே இருக்கிற பஸ் டிரைவர்ஸ்லாம் வந்து சும்மா போய் பார்ப்போம் வாங்க. இது வேறு தூங்கவே இல்லை சரியா? இதெல்லாம் நல்லா தூங்கினாரு. ஓ அப்போ கட்டி பிடிச்சுன்னு பத்துறது யாரு? நானா அவர் உழுறாரு ஆனா உள்ள தூங்கவே இல்லை, எல்லாருமே தூங்கிட்டாங்க. எல்லாம் பார்த்துட்டு யாருக்கு இந்த ஸ்டேஷன்ல இறங்கணுமா, அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஆக்காயிருவாங்க, அடுத்த ஸ்டேஷன்ல இருந்து ஆக்காயிருவாங்கன்னே பார்த்துட்டு நான் ஒரு ஸ்டேஷன் கிடையாது. நீங்க யாரை பார்த்தீங்க? நான் தூங்கிட்டேன். கண்ணை முன்னே தூங்கிட்டேன். கனவு கண்ணி வருதோ தூங்கிட்டேன். அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சாம்பார் ஆப் எனக்கு கைஸ் நைட்டு கேம் ஆடுறோம் கைஸ். 11 பேரும் ஆன்லைனில் வரும். ஒரு பீஸ் மட்டும் நடுநாள் ஆஃப்லைன் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண்டியோட போய் பத்துனுக்குது. அக்கா ஐயோ சிக்கமாயிடுச்சு கைஸ். ஐயோ இவங்களுக்கு வினோனா யாரும் தெரியாது, நம்ம பேரை சொல்லியே. ஸோ இவங்க பேர் தான் ஷாலினி, எங்கள் டீமோட பிக்கெஸ்ட் மாடல். அது அது என்ன சொல்லுவாங்க? வீராமுத்தி நகர் என்ன மாடல்? இது சூப்பர் மாடல். சூப்பர் மாடல் ஷாலினி மாட்டேன் கடுவில் இருக்கா இல்லா கேரளா வந்துருக்குறா. ஸோ என் பேர் வந்து டேனி, இவன் பேர் வந்து வசந்த் குமார். ஸோ அங்கே இருக்கவங்களாம் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் ஒரு டேனியா, சாரி என் பேர் ரோஹன் எடுத்துக்கோங்க. அப்போது இவன் ஒரு டேனி. உன் பேர் என்னப்பா? எடிசன் பால்டப்பா. இவன் பேர் கெவின். உன் பேர்ரா? உங்க பேரு? லியா கோஷனா? நான் இப்போதான் சொன்னேன் வினோ அக்கான்னு. அப்ப என்ன வெறும் கோஷன்? கோஷல் வந்து நான் நல்லா பாட்டு பாடுவேன். நல்லா பாட்டு பாடுவனால அதை நான் அடமொழியா சேர்த்துட்டேன். டீமோட மேனேஜர் வந்து வீடியோ எடுத்துனே வந்துட்டு இருக்காப்புல. ஸோ இப்போ எங்கே தான் போகிறோம்? பஸ் ஸ்டாண்டு போகிறோம். ஸோ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இப்போ என்ன கதை அப்படின்னு பார்க்கணும். இல்லை இங்கே கார் ஏதாவது ஒன்று எடுத்துன்னு போயிடலாம்ண்ணா. எந்த கார்ண்ணா வேணும்? ஒரு கார் சொல்லலாம், தூக்கின்னு போயிடலாம். எல்லாம் நம்ம ஊர் தான். கேரளா எப்படி? கேரளா எங்கள் ஊர். நான் எதாவது பொண்ணு எடுக்க போகிறேன். எப்படி இருக்குது என் தக்காளி? எங்க குறி வைக்கிற வாரியா? போடி நீ இல்ல நான் காமாச்சி அப்படின்னா நரிக்கிருவேங்க. ஸோ இப்போ anyone interested டிஎம் பண்ணுங்க. எந்த ஊர் நீங்கள்? சென்னை. சென்னையில் எப்படா எங்கே இருக்கீங்க? இப்போ வந்து கேரளாவில் இருக்கும். இப்பொழுது கேரளாவில் உண்டு. பிறகு நாங்கள் சென்னைக்கு சென்றால் சென்னை தமிழ் வரும். இப்போதைக்கு கேரளாவில் தான் இந்த ஸ்பெயினில் தான் பேச போகிறோம். ஓகே ஃபைன். நீங்கள் தமிழ்லேயே ஒழுங்காக பேச மாட்டீங்க. இதெல்லாம் பரவாயில்ல ட்ரை பண்ணுவோம். மனசில் ஆகிதான்
மனசில் ஆயுதான் அவன் மனசில் ஆயுதான் மஞ்சுமல் பாய்ஸா அமலா சாட்சியா கைஸ் அமலா சாட்சி நாங்கள் மீட் பண்ண போகிறோம் கைஸ் இங்க பாருங்க முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. கைஸ் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது கைஸ். இந்த தூரம் இந்த வெயிலில் நாங்கள் ஜில்லுன்னு இருக்கோம். சொட்டர் போட்டுன்னு வரலான்னு பார்த்தா ரொம்ப வெயில் அடிக்குது. எதா வெயில் சுத்தமாக முடியல. அண்ணாக்கெல்லாம் சுத்தமாக நடக்கவே முடியல. கேப் போட்டுலான்னு யோசிச்சு நிற்கிறாரு கொஞ்ச நேரத்தில். இப்போ டப்புன்னு கேப் போட்டோன்னா டப்புன்னு போயிட்டு இறங்கி டப்புன்னு ஒரு ரெசார்ட்டை காட்டுவோம். என்னண்ணா நடக்குது சுற்றுறது இதெல்லாம் வந்து செட் ஆகாது. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நேற்று நாங்கள் லாஸ் பண்ண அந்த 6000 தான் இப்போ எனக்கு இந்த பிரச்சனை. ஏன்னா நாங்கள் பட்ஜெட் பண்ணியான ஒரு ட்ரிப்பு போட்டோம். அப்புறமா இங்கே வந்து எங்களுக்கு லாஸ்ட் டே வந்து செக் அவுட் வந்து காலையிலேயே முடிஞ்சிடுது ஒரு 11 o'clock. சரி ஆஃப்டர் 11 o'clock வந்து நம்ம எங்கேயாவது சுற்றலாம் ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரின்ற பிளான் இருந்துச்சு. இப்போ அந்த பிளான் வந்து ஆகாதேன்றதுனாலேயே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அதனால தான் இப்போ நம்ம டாக்ஸியும் போட முடியல, கேப்லேயும் போக முடியல, ஆட்டோலையும் போக முடியல. நம்ம அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்கோம் பஸ்ஸு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று பஸ்ஸுமே நம்மளுக்கு ரொம்ப அப்படியே நெரிச்சலாக இடுக்கமாக கவர்மெண்ட் பஸ்னால் அப்படி இருக்கும். அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. உண்மையிலே நல்லா தான் ட்ராவல் பண்ணி வந்தோம். ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங் போகிறதுக்கு இவ்வளோ தூரம் நடக்க தான் எங்களுக்கு கொஞ்சம் காண்டாக இருக்குது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டீ குடிக்க வந்திருக்கோம். இது வந்து டீ லான்னு இங்கே ஒரு கடை இருக்குது. KSRTC பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 2.5 மணி நேரம் ட்ராவல் ஆகிடும் போல இருக்குது பஸ் ஏறிட்டா. ஸோ அதனால் வந்து டீ பிரேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏறிட்டு எங்கே வேணால் போயிடலாம் அப்படின்ற மாதிரி நல்லா பிளான் சொன்னார். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு டீ கடையில் வந்து டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நம்ம இன்னும் லஞ்ச் எடுத்துக்கலன்னா இங்கே ட்ராவல் எப்படி இருக்கும், ஏன்னா பஸ்ஸில் வாமிட் எதுனா வரப்போகுது அப்படின்றதுனால இப்போ டீ மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ டீ கடையில் இருக்கோம். சரி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம் என்னென்னு பார்க்கலாம். ஓகே டீ குடிக்கும் போது அப்படியே ஷார்ட்ஸ் போடுறோம். அப்படி பாருங்கள். நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் உள்ள வந்தாச்சு. நம்மளுக்கு இதுதான் பஸ் ஸ்டாண்ட்றது ஒரு டவுட்டு. இங்கே தான் ஏறணுமா? இப்போ நம்ம உள்ள போய் கேட்போம். வாங்க. நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு, டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. பட் அதுக்காக நம்மள்ட்ட வந்து குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை. அங்கேயுமே செம்மையா இருக்கு, வேற லெவலில் கட்டியிருக்கானுங்க இப்போ பஸ் ஸ்டாண்ட்லாம். அப்படிலாம் சொல்ல முடியாது, பட் நல்லா தான் இருக்காண்ணா இதுவுமே. நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? பாய்டா பாய்டா. ஸோ கைஸ் அதுதான் கைஸ், நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பலனுன்னு சொல்லலாம். செம்மையாக இருக்குது, வர்த்து பிளேஸ். செம்ம கஷ்டமாக தான் வருது. டிக்கெட் புக் ஆனோம், ஆனால் நாங்கள் போக முடியல. அப்புறம் வந்து அன்ரிசர்வ்டில் வந்தோம். அன்ரிசர்வ்டில் வந்ததும் அப்புறம் வந்து இங்கே வந்து ட்ராவல் செட் ஆகலை, எல்லாம் வாமிட் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் 3 பஸ்ஸுன்னவோ ஒரு மாதிரி மைண்டே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பிளேஸ் பாருங்கள், வேற லெவல். ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான் 2 நாளைக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து மீனாட்சிபாளையத்தில் பஸ் விட்டு இறங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து ஜீப் கொண்டு வந்து இப்போ நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சரி சாப்பிடலாம், ஏன்னா காலையிலேருந்து எதுவுமே நம்ம சாப்பிடவே இல்லை. இப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சரி இங்கே ஜிப்லைன் இருக்குது, அதுக்கப்புறமா ஏதோ வால் கிளிம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப டயர்டில் இருக்கிறாங்க, பசியில். நீங்கள் இப்போ உள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மூஞ்சுங்களெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பசியில் இருக்காங்க. சரி நம்ம இங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே ஹோட்டல் ஃபுட்லேண்ட் அப்படின்னு இங்கே ஒரு கடை இருக்குது. சரி அங்கே போய் பார்க்கலாம்
உள்ள கொஞ்சம் சைனீஸ் ஃபுட்டும் இருக்குன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் நம்மளோட ஃபேவரட் பீஃப் பிரியாணி இருக்குன்னு சொன்னாங்க. அதனால சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு நாங்கள் பண்ணிட்டோம். இவர் வந்து பஸ்ஸில் 3வது மட்டை, இவர் வந்து ஃபர்ஸ்ட் மட்டை, இவர் வந்து 2வது மட்டை. அதனால இவங்கெல்லாம் சோறு வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே கைஸ், ஆக்சுவலி சொல்ல போனால் ஃபஸ்ட்டு அந்த டிரைவரும் நல்லா தான் ஓட்டினாரு. ஆனால் என்னன்னா பசங்களை செட் ஆகலை ஃபஸ்ட் டைம்னால. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் தானே அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு கேமில் ஓட்டுற மாதிரியே பயங்கரமாக இருந்தது. சான்ஸே இல்லை. பட் அடுத்ததெல்லாம் ஓகே தான். என்னடா சாப்பிட போறியா? சாப்பிட முள்ளு பட்டினுக்குறாப்லையே. சரி கைஸ், நாங்கள் வந்து இப்போ சிக்கன் பீஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது பரோட்டா. நான் தான் சரியான மாட்டேன். அந்த 3 டிக்கெட் வந்து இதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறோம். இவனுக்குலாம் வாந்தி தெரியல போன. நீ வாந்தி எடுத்தே வசந்தே அவன் மட்டும். நான் வந்து அவன் மட்டும் தான் வாங்கி நினைச்சேன். சரி இந்த சவுண்டன் பார்த்தா அழுதுனுக்குறாரு பின்னாடி. அவரு வாந்தி இப்படிதானே இருப்பாங்க. இப்படி எடுத்தாரு கவர மூடி வச்சுக்கினாச்சு. வாந்தி வரலாம் 3 நானா வந்துச்சா ஜூஸ் எல்லாம் காமிச்சானா சரியான சிரிப்பு எனக்கு. நம்மளுக்கு பார்சல் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து கிச்சன். இவங்க தான் அவங்க அதோட செஃப். இவங்க செஃப் 1 செஃப் 2, அவர் ஒரு மாஸ்டர். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊரும். என்னண்ணா இது? ஜிஎஸ் ஆர்எஸ் டாக்ஸ்க்காக. ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிக்கோங்க. மேகியும் இது போட்டு ஆப்பிள் ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்றீங்களா? ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்றேன். இதுதான் ஜீப் ஆஃப் ரோடர். ஸோ வந்து ஜீப்பில் தான் இப்போ ஏறி போக போகிறோம். போயிட்டு சரியான ஃபன் இருக்குது. மிஸ்ஸே பண்ணாதீங்க. சேஃப். அண்ணா உங்கள் பேர் என்ன? பிரதீப். பிரதீப் அண்ணா தான் எங்களை கூட்டிட்டு போக போகிறாப்புல. ஆனால் போகிற வழி ரொம்ப ஜிபி இருக்குமா? அது வந்து ஃபுல்லாக ஆஃப் ரோடா? 7 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு. ஓகேண்ணா, கொஞ்சம் பார்த்து. ஆல்ரெடி 4 பேர் ஆம்லெட் போட்டாங்க. நாங்க இப்ப போயிட்டு ரெசார்ட்ல பார்க்கலாம். கண்டினியூ பண்ணுவோம் கன்ஃபார்மா. என்னத்தப்பா? அதெல்லாம் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. பை. இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு ஆஃப்டர் நீங்க பார்த்து பத்திரமா வந்துருங்க. நல்லா இருக்கு. இதுல வாமிட்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். வாமிட்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு. அப்படியே எக்ஸைட்டிங்கா இருக்கு. பேராண்மை பத்தல போற மாதிரி கேக்கல. ஒரு வண்டி எடுத்து வந்துட்டு இருக்கலாம் போல பேசாம. Guys, வந்துட்டோம் guys. இதெல்லாம் தேவையே இல்லை.